நேற்றைய தினம் பரமக்குடியில் சமத்துவம் பெருகுவதற்காகவும் தேவேந்திரகுல சமுதாயம் பட்டியலினத்திலிருந்து வெளியே செல்வதற்காகவும் போடப்பட்ட ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம். பல்லாயிரக்கணக்கான பேர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அங்கு சென்ற பொழுது தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய மணிமண்டபத்தை பார்ப்பதற்காக நானும் என்னை சார்ந்த பொறுப்பாளர்களும் மாநில துணை பொதுச் செயலாளர் பிஸ்லா பாண்டியன் அவர்களும் ஒட்டுமொத்தமாக அதை பார்வையிட சென்றோம். பார்த்தவுடன் தெரிகிறது, மனவேதனையோடு நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். மணிமண்டபத்தை முதலாக இவர்கள் அரங்கம் என்று முதலே எழுதி வைத்தார்கள். ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்கள் எல்லாம் எதிர்ப்பு கொடுத்த பிறகு அது மணிமண்டபம் என்று பெயர் மாற்றினார்கள். உள்ளே சென்று பார்த்த பொழுது அது கல்யாண மண்டபமாக உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஒரு தியாகிக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டுவதை இந்த திமுக அரசு எங்களுடைய சமுதாயத்தை வஞ்சிக்கிறது என்பதை நான் வேதனையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சிலை முதல் ஃப்ரண்ட்ல நிக்க வச்சு ஸ்டாண்டிங் போஸ்ட்ல வச்சிருக்காங்க. கல்யாண மண்டபம் கட்டியிருக்காங்க. அவருடைய செலவு தொகை 3 கோடின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு. மிஞ்சினா ஒரு 50 லட்சம் கூட செலவழிச்சுக்க மாட்டாங்க. ஒரு கேவலமான ஒரு மணிமண்டபம் என்ற பெயரிலே ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி வைப்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. ஒண்டி வீரனுக்கு கட்டினாங்க பாத்துங்க, அந்த சிலையை கேவலமா வச்சாங்க. ஒட்டுமொத்த மக்களும் எதிர்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் குதிரையில ஏற மாதிரி ஒரு சிலை வச்சு ஒண்டி வீரனுக்கு மறுபடியும் மண்டபம் திருத்தி கொடுத்தாங்க. சிலை உள்ள இருக்கு. அதுபோன்று காமராசர் மண்டபம், விஓசி மண்டபம், மகாத்மா காந்தி மண்டபத்தெல்லாம், தியாகி அம்பேத்கர் மண்டபம் எல்லாம் எப்படி மணிமண்டபமாக கட்டியிருக்கிறார் அரசு. ஆனால் எங்களுடைய சமுதாயத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அரசு இந்த மணிமண்டபத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்கள் பூஜிக்கின்ற, கடவுளாக வணங்குகின்ற தியாகி இம்மானுவேல் சேகரனை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை வேதனையோடு சொல்லிக் கொள்கிறேன். எதற்காக அவர் உயிர் தியாகம் செய்தார்கள், எந்த அடிப்படையில் செய்தார்கள் என்று சொன்னால், அவள் உட்கார்ந்து பேசியதனால் வந்த கலவரத்தினால் கொலை செய்யப்பட்டதாக நான் அறிகிறேன். கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து ஒரு சேர்ல உட்கார்ந்த மாதிரி சிலையை அமைக்க வேண்டும் என்பதை நான் வேண்டுகிறேன். அப்படி இந்த அரசு தவறும் பட்சத்தில் நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமே வைத்திருக்கின்ற சிலையை அம்பலப்படுத்திவிட்டு நாங்களே வைக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை இந்த அரசுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஓட்டுக்காக அரசியல் செய்ய வேண்டாம். மனப்பூர்வமாக மக்கள் பூஜிக்கின்ற தியாகி இம்மானுவேல் சேகரனுக்கு ஒழுங்கான முறையிலே சிலை அமைக்க நான் வேண்டுகிறேன், முதலமைச்சரை வேண்டுகிறேன். இது கல்யாண மண்டபம் அல்ல, மணிமண்டபம். மணமகன் அறை, மணமகள் அறை, கல்யாண மண்டபம் எதற்காக உங்களை யார் கேட்டது? கல்யாண மண்டபம் வைப்பது நீங்கள் வியாபாரம் செய்வதற்காகவா? ஒரு தெய்வமாக பூஜிக்கின்ற தியாகி இம்மானுவேல் சேகரனை கொச்சைப்படுத்திவிட்டு இதுதான் மண்டபம் என்று சொல்லி கட்டி ஒரு 1/2 ஏக்கர்ல கட்டி கொடுத்திருக்கீங்களா? இல்ல என்ன நியாயம்? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் ஒட்டுமொத்த அகில இந்திய தேவேந்திர குல வேளாளமும் சங்கமும் அதை கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறது. அவங்க யார்ட்டு கேட்கல. அப்போ நீங்க ஒரு சிலை திறக்க போறீங்கன்னா, ஒரு மணிமண்டபம் திறக்க போறோம்னா முதல்ல எதுக்கு அரங்கம்னு போட்டீங்க? மொத்த அரசுக்கு தெரியாதா அரங்கமா மணிமண்டபம் சொல்ல தெரியாதா? படிச்சவங்க தானே முட்டாளாங்க போய் அதை கட்டினா. அரங்கம்னு சொல்லி மக்கள் எதிர்ப்பு வாட்ஸ்அப்ல எல்லாத்திலும் போட்டு மீடியாவில் வந்தவொடனே அதை தூக்கி மாத்தி மணிமண்டபம் கட்டுறீங்க. உள்ள நீங்க கேட்டது நியாயமான கேள்வி. யாருமே கேட்கலையேன்னு சொன்னாங்க. நான் நேற்று தான் போய் சந்தித்தேன், பார்த்தேன். ஏன்னா அவங்க இம்மானுவேல் சேகருடைய பிள்ளைகளை வச்சுதான் அது அவங்களுக்குள்ள நினைச்சிட்டாங்களா? என்ன அளவு தவறு அது. அவங்களும் அது எதிர்ப்பு கொடுத்திருக்கணும். தந்தையார் இப்படி கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருக்கணும். அந்த வேதனையில் நான் சொல்றேன், ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் இருக்கின்ற தேவேந்திரர்கள் பூஜிக்கின்ற ஒரு தெய்வமாக கருதுகின்ற தியாகி இம்மானுவேல் சேகர் என்பதை அரசு மறந்துவிடக்கூடாது. எதற்காக மணிமண்டபம் கட்டுறோமோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை என்ற வேதனையை நான் சொல்லுகிறேன். இது வேதனை அளிக்கிறது. மற்றவர்கள் கேட்கவில்லையே என்ற ஆதங்கம் இருந்தாலும் கூட இப்பொழுதுதான் நான் பார்த்தேன், யாரையும் அழைக்கவில்லை. அரசு விழா என்று சொல்லுவ போர்வையிலே அவர்களுக்காகவே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவர்களாவே அதை திறந்து விட்டார்களே தவிர
எங்களை போட்டு தலைவர்களை அழைத்திருந்தா அன்றே எதிர்ப்பு கொடுத்திருப்போம். எங்களை அழைக்கவில்லை. காரணம் திமுக காரர்களாக துறந்தார்கள், அவ்வளவுதான். நான் தான் போனேன், இப்பதான் பார்த்தேன், நேத்தான பார்த்தேன். சர்ச்சை இல்ல. மக்கள் மத்தியில் பிரச்சனை இருக்குது, புகார் மக்கள், அதாவது மக்கள் மத்தியில எனக்கு புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, போன்ல பேசிட்டே இருந்தாங்க. கண்ணன் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா நேரடியா சென்று பார்த்தது நேற்று தான். நான் தான் நேரடியா போய் பார்த்தேன். நேரடியா பார்த்த பிறகுதான் அந்த வேதனை நான் வெளிப்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு என்பதை சொல்றேன். குறைந்தது ஒரு 50 லட்சம் கூட செலவழிச்சுக்க மாட்டாங்க. இதுக்கு 3 கோடி பட்ஜெட்ல நாங்க கொடுத்தோன்னு சொல்லி முதலமைச்சர் போட்டிருக்காரு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான ஒரு மக்களை ஏமாற்றுகளை என்பதை அந்த மணிமண்டபத்தை பார்த்த நீங்க பத்திரிகையாளங்க தானே, போய் பாருங்களேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. பார்த்தா இது வேல்யூ எவ்வளவு, இது எவ்வளவு செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு கொச்சப்படுத்திருக்காங்கன்னு நீங்க தயவு செய்து போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அதோட மட்டுமில்ல, வாடகை கூட போறான். மணிமண்டபத்தை வாடகை கொடுத்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அவர் தான் முதலமைச்சர் தான் பண்றாரு நினைக்கிறேன். திமுக அரசு தான் பண்ணுது. வாடகை கொடுத்தவர் என்ன மணிமண்டபத்தை வாடகை கொடுத்துறாங்க. காமராஜர் மணிமண்டபத்தை நாளைக்கு வாடகை கேட்டா கொடுப்பாங்களா? மகாத்மா காந்தியுடைய மணிமண்டபத்தை கேட்டா கொடுப்பாங்களா? திரும்ப என்ன இது? இதெல்லாம் அநியாயமா மக்களை, எங்களை சமுதாயத்தை கொச்சப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. இந்த வேதனை இந்த எலெக்ஷன்ல தெரியும். இதான் நான் சொல்ல முடியும். அவருடைய ஹிஸ்டாரிக்கல் போகணும்ல, போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கணும். அவருடைய வளர்ந்த வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கணும். அவங்களுக்கு அரசு ஸ்டாம்ப் கொடுத்துருக்கு, எதுக்காக கொடுத்தாங்க அதை பத்தி பதிவு பண்ணணும். மணிமண்டபம்னா எல்லாமே இருக்கணும். ஒண்ணுமே கிடையாது. பிளாங்கா ஒரு சிலையை வச்சிருக்காங்க, ஒரு கேட்டை போட்டு ஜெயில் மாதிரி போட்டு ஒரு கேட்டை போட்டு வச்சிருக்காங்க. உள்ள போற மணமகன் அறை கல்யாண மண்டபம். இதான் மணிமண்டபம். இதுக்கு பேர் மணிமண்டபம் என்ன? எதிர்ப்பு கொடுத்துரு உடனே கொடுத்துரு. கண்டனம் அரங்கம்னு சொன்னோடனே பயங்கரமான எதிர்ப்பு வந்தது. அது எதிர்ப்பு வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் உடனே மணிமண்டபம்னு போர்டை மாத்துறாங்க. அதை கூட நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரங்கம்னு போட்ட புள்ள வெளியில வந்துருச்சு. வந்த பிறகு அதை மாத்தி அதுக்கப்புறம் மணிமண்டபமா ஆக்கியிருக்காங்க. மாத்தி அமைக்க சொல்லிட்டாங்க. இப்ப சிலையை மாத்தி அமைக்கணும். இல்லன்னா தமிழக மக்கள் முன்னேற்றம் அந்த மணிமண்டபம் உண்மையாவே மணிமண்டபமா இருக்கணும். எத்தனை மணிமண்டபம் இருக்கோ அதை போய் முதலமைச்சர் போய் சந்திச்சு பார்க்க சொல்லுங்க. அந்த மண்டபம் மாதிரி இதையும் மணிமண்டபமா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டா கொண்டு வரணும்னு நாங்க விரும்புறோம். தேவேந்திர குல மக்கள் விரும்புறாங்க. அதை செய்தா அவருக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சிலையை மாற்றி அமைப்பதற்கு முற்படும். ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களை உண்டாக திரட்டக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துறேன். அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாம் கொண்டு முன்னிறுத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க அப்பா பத்தி தெரியும், அவ்வளவுதான். அவங்க அப்பா என்ன செய்தாரு, எதனால இறந்தாருன்னு கூட சொல்ல தெரியும். வரலாறு சொல்ல தெரியுமா அவங்களுக்கு? அவங்க தேர்தல் நேரத்தில் வருவாங்க, கூட்டிட்டு போவாங்க, ஓட்டு கேட்பாங்க, அந்த போய் வீட்டில் போய் படுத்துக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷ பயணங்க. தியாகி இமானுவேல் சேகரனை போய் தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணி இந்த மக்கள் எப்படி இந்த தியாகியை கொண்டாங்கிற வரலாறு நான் தான் சொல்ல முடியும். இருக்கிற எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, யாராலையும் சொல்ல முடியாது. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல. என்ன காரணம்? அவங்களுக்கு அடிமையா இருக்காங்கன்னு காரணம். வேற எங்களை கூப்பிடலையே. அட்டன் பண்ணது அவங்கள தான் கூப்பிட்டாங்க. அவங்களை எதுக்கு கூப்பிட்டாங்க? தியாகி இமானுவேல் சேகருடைய பிள்ளைங்கிறதுனால கூப்பிட்டாங்க. அதை வச்சு என்ன பிரோச்சனம்? அவங்க பதிப்பு கொடுத்துருக்கணும். எங்க அப்பாவுக்கு இப்படி கொடுமைப்படுத்துறீங்களா, இப்படி கொச்சப்படுத்துறீங்கன்னு கேட்டுக்கணும். கேட்க வாய் கிடையாது. ஏதோ அவங்க தான் முடிவு எடுக்கணும். நான் ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமுதாயத்திற்காக நான் பேசுறேன், அவ்வளவுதான். வேற ஏதாவது இல்ல, தேர்தலுக்காக வேண்டி நாங்கள் பேசல. இந்த பார்த்ததுனால அந்த வைத்திருச்சல் கோபத்துல நான் பேசுறேன், வருத்தத்தில் நான் பேசுறேன். நேரடியா சந்திச்சு பேசுறேன், பார்த்ததுனால தெரியுது. நான் பார்க்கல, எங்களெல்லாம் அழைக்கல. எங்களை மாதிரி அழைச்சிருந்தானே அப்பயே எதிர்ப்பு கொடுத்துருப்பேன், அங்கேயே எதிர்ப்பு கொடுத்துருப்பேன், அப்பயே மீடியால சொல்லிப்பேன். தப்பு பண்ணிருக்காங்க, எங்களை அசிங்கப்படுத்துறான்னு சொல்லி மீடியால சொல்லிப்பேன். அதனாலதான் எங்களை மாதிரி ஆட்களை அவங்க அழைக்கிறது, அரசு அழைக்கிறது இல்ல. வருகிற சட்டமன்ற தேர்தலில் சார் திமுக கூட்டணி நல்ல பலம் வாய்ந்ததா இருக்கு, அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த கூட்டணி யார் அமைத்தாலும் அவங்க கூட்டணி வெற்றி பெறும் என்பது சொல்வதுதான் மனிதனுடைய கடமை. அதை யாரும் மாற்றுக்கிறது இல்லை. எந்த கட்சியாவது நான் தோல்வோம்னு சொல்லுவாங்களா, தோல்விடும்னு சொல்லமா? இந்தியா அலையன்ஸ்ல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு, நாங்க ஜெயிப்போம்னு தான் சொல்லுவோம், தோறும்னு சொல்லுவோமா? திமுக கூட்டணி இருந்துச்சுன்னா அவங்களும் ஜெயிப்போம்னு தான் சொல்லுவாங்க. தோறும்னு சொல்லி எந்த அரசியல் கட்சியும் வேலை செய்யாது. நாங்க தான் பேசியிருக்கோம். ஏன் இந்தியா அலையன்ஸ் அன்னைக்கு நீங்க பாத்தீங்களா இல்லையா? பிரதமர் மோடியோட இருந்த பாத்தீங்களா இல்லையா? அது இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு, அது இன்னும் முடியல. யாருமே பேச்சுவார்த்தை நடக்கல. இப்ப எங்களுடைய கூட்டணி அமைத்திருக்கோம், இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் முடிவு எடுக்க முடியாது, இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஒரு கூட்டணி என்ற தர்மம் என்று சொன்னால் நாங்கள் 10 தொகுதிக்கு மேல கேட்டிருக்கோம். எந்த தொகுதி எங்களுக்கு தேவையோ அதை கேட்டு பெறுவதற்கான முயற்சி எடுப்போம்.
அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்ட தொகுதியில் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும், அதில் தான் நிற்போம். இல்ல அதுல நெல்லை மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நிப்பீங்க அப்படின்னு தம்பி கேட்கிறேன். நான் தான் தென் மாவட்டங்கள் முழுவதுமே நான் கொடுத்துருக்கேன். தென் மாவட்டத்தில் முக்கியமான காலகட்டத்தில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதி நமக்கு ஃபேவராக இருக்குமோ அந்த தொகுதியெலாம் கொடுத்துருக்கேன். அது என்ன என்பது பேச்சுவார்த்தையில் தான் நான் சொல்ல முடியும். இப்போ வெளிப்படையாக நான் சொல்ல முடியாது. மாநில அரசாங்கத்தில் நீங்க பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு மத்திய மந்திரி அந்த மாதிரி பிரதமர் மோடியோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறீங்க. ஒரு மத்திய மந்திரி அளவுக்கு போன உங்க சமுதாயத்தை இன்னும் முன்னிறுத்தி போவாங்க. இல்லை, அதற்கான வாய்ப்புகள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பறி போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு 3-4 மந்திரிகள் நாங்கள் அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் எனக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். அது பொய்த்து போனதுனால பாராளுமன்றத்தில் நாங்கள் யாருமே இல்லை. அந்த சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக மத்திய அரசோடு இணக்கமாக சென்று மந்திரி பதவி ஏற்று மக்களுக்கு நன்மை செய்வோம். உங்களுக்கு போட்டி வெவ்வேறு முனைகளா மாறிடுச்சு. எதிர்போட்டிகள் முழுமையா உங்களுடைய கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ குறைவா தெரியுது இல்லையா? அப்படிங்கும்போது இன்னும் கடுமையா உங்க கூட்டணியை சேர்ந்தவங்க அதிமுகவினரை விஜயை தாக்குறாங்க. அப்போ இன்னும் ஓட்டு ஸ்பிளிட் ஆகிறதுக்கும் அது திமுக சாதகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி சொல்ல தம்பி விஜயை பொறுத்த மட்டும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் இப்ப தேர்தலில் ஃபர்ஸ்ட்ல பயணிக்க போறாரு. தனிச்சு தான் போட்டியிட போற, யாரு கூட கூட்டணி இல்லைன்னு அவர் அறிவிச்சிருக்காரு. வரட்டும், பார்ப்போம். அதை பத்தி கமெண்ட் பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் தேர்தலே நிக்கல. அதனால நிக்காத வச்சு நான் பேசிய என்னுடைய இதை நான் வீண் பண்ண விரும்பல. நிக்கட்டும், பாப்போம் மக்கள் எவ்வளவு செல்வாக்கு இருக்குங்கிறத அதுக்கப்புறம் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். சோசியலா யாரு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு அவங்க பேசுறது வந்து மைனாரிட்டிஸோ அல்லது நம்ம தலித் மக்களோ அவங்க அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலையும் இருக்குல்ல. அப்படி பாசிபிள் இருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது. திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் அதிகமாக பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் நிறைய பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணா திராவிடைய எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பல கட்சிகளுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை வச்சு வெற்றி பெறுவோம்னு சொல்லுவா தவறு. அது தவறு. இப்போ உங்களே எனக்கு பிடிக்கலன்னா நான் யாராவது போடுவேன், சரி போடுவோமே அப்படின்னு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அவ்வளவுதான். மூணாவது ஆப்ஷன் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா சகோதரர் சீமானு வேற இருக்காரு இல்லையா? அவரும் ஒரு அரசியல் கட்சி வச்சு கிட்டத்தட்ட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லையா? அதனால அப்படி சொல்லவே முடியாது. எதிர்ப்புகள் ஓட்டு பிரியும். அது யாருக்கு விழுதுங்கிறத மக்கள் தான் முடிவெடுப்பாங்க, நாங்க சொல்ல முடியாது. நிச்சயமா இப்ப எங்க அலைன்ஸ்ல நாங்கெல்லாம் பலமான கூட்டணியில் இருக்கோங்கிறத எங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு தான் வெற்றி. அந்த நம்பிக்கை வெற்றி பெறும் நாங்க நம்புறோம். பல இடங்கள்ல கடந்த தேர்தலில் பார்த்திருக்கோம், ஓட்டு இன்டர்னலா டிரான்ஸ்பர் ஆகலைங்கிறத பார்த்திருக்கோம். பிஜேபி ஓட்டு அதிமுகவோ அல்லது நீங்க நிற்கக்கூடிய தொகுதிகளில் அவங்களுடைய ஓட்டோ கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பர் ஆகலைங்கிறது தெரியல. அப்படி சொல்ல முடியாது. கேண்டிடேட்டை பொறுத்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் எந்த கேண்டிடேட் இவர் நமக்கு நன்மை செய்வாங்க அப்படி. ரெண்டாவது, அதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் பணத்துக்காக ஓட்டு போடுவாங்க. பணத்துக்காக ஓட்டு போடுற மக்கள் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் மீடியா, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பணத்தினால் பயணம் பண்ற ஆட்சி தான் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. அதை உடைக்கணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் நினைக்கிறேன். அந்த 3 நாள் தான் நம்ம ஒரு மாசமா தெருவா மக்கள்கிட்ட போய் அவங்க செய்த தப்புகள், அவங்க செய்த துரோகங்கள் எல்லாம் சொல்லி ஓட்டுகள் கேட்டாலும் கூட கடைசி 3 நாள் பயணத்துல தான் பணத்தை கொடுத்து மக்களை ஏமாத்திடுறாங்க. அந்த ஏமாத்தினால் வருகிறது தான் ஓட்டு. அந்த ஓட்டுல யார் ஜெயிப்பா யார் தோறுவான்னு அப்ப சொல்ல முடியாது. நாங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இருக்கிற அணி வெற்றி பெறும். எங்களுக்கு அந்த கான்பிடன்ட் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த டிமாண்ட்லாம் எனக்கு கிடையாது. ஆட்சியில பங்கு வேணும், அதுல பங்கு வேணுங்கிறதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. அந்த சூழ்நிலையை பொறுத்து எது அமையுமோ அதுல நாங்க பங்கு பெறுவோம், அவ்வளவுதான். பலம் இருக்க போய் தானே கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆட்சியில பங்கு என்பது திராவிட கட்சிகளுடைய வரலாற்றிலே கிடையாது. நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஆட்சி பங்கு என்பது திரு மோடிஜி அவர்கள் மட்டும்தான் ஆட்சியில் பங்கு கொடுக்கிறாரு. ஏன்னா பாரத பிரதமரை பொறுத்த மட்டும் தனி மெஜாரிட்டியில் வரும்போது கடந்த ஆட்சிகள் 5 ஆண்டுகள்ல கூட கூட்டணிக்கு மந்திரி சபை கொடுத்தாரு. அதே மாதிரி இப்பவும் கூட்டணிக்கு மந்திரி சபை கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வரலாறுலே கிடையாது. எந்த கூட்டணினாலும் சேர்ந்துக்கலாம், ஆனா அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அவங்க தெளிவாவே இருக்காங்க. ஆனால் அந்த காலங்கள்லாம் மாறும்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கிறோம், மாறணும்னு எதிர்பார்க்கிறோம். இதுவரைக்கும் அந்த வரலாற்றை உடைப்பது அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் முடியும் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஆட்சியில பங்கு கேட்பேன், அப்படி கேட்பேன், இப்படி சொல்ல. அது கொடுத்தால் நல்லது. எங்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்றம் விரும்புகிறது. தந்தால் சரி, வரலாறும் சரி, நான் வெற்றிக்காக பாடுபடுவதே நோக்கமாக இருக்கும்.
இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள்லாம் நாங்கள் ஹைலைட் பண்ணுறோம். அவர் தான் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அவர் வந்தாருன்னா ஆட்சியில் பங்கு கொடுப்பாரா கொடுக்கலாம், அந்த கால சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவெடுக்க முடியும் தவிர இப்பவே நீங்கள் முடிவெடுக்க முடியாது. அதில் எங்களுக்கு ஒரு டிமாண்ட் கிடையாது. வெற்றிக்காக பாடுபடுவோம், எதிரணியை தோற்க வைப்போம். இதுதான் எங்களுடைய லாஜிக். இதை தான் நாங்கள் செய்ய போறோம்.